அனைவருக்கும் வணக்கம். பங்களாதேஷ்லேருந்து வெளிவருகிற செய்திகள் அந்த நாட்டில் ஒரு இராணுவ புரட்சி ஏற்பட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. அதுவும் எப்படின்னா, இராணுவத்துக்குள்ளேயே இப்பொழுது 3-4 பிரிவுகளாக அவங்களுக்குள்ளேயே ஒரு பனி போர், ஒரு கோல்டு வார் நடந்து வருவதாகவும், அதில் பெரும்பாலான குழுக்கள் இந்த மாதிரி ஒரு தீவிர இஸ்லாமிய அரசாங்கத்தை நாம் நிர்மாணிக்க வேணும், அதற்கு ஒரு இராணுவ புரட்சியை ஏற்படுத்த வேணும் அப்படின்னு அவங்க பேசி வருவதாக அதிர்ச்சிகரமான செய்திகள் பங்களாதேஷ்லேருந்து வெளிவந்திருக்கு நண்பர்களே. பங்களாதேஷில் இப்படி ஒரு இராணுவ புரட்சி ஏற்பட்டது அப்படின்னாக்க அது இந்தியாவை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிங்கிறத நாம் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியாவுடைய மேற்கு வங்கத்திலையும் சரி, இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களிலும் சரி, இதற்கு முன்பு பங்களாதேஷில் இராணுவ புரட்சி ஏற்பட்டு இராணுவ ஆட்சி இருந்த போதெல்லாம் அங்கே மிகப்பெரிய பிரச்சனைகள் எழுந்ததை நாம் பார்த்துருக்கோம். அப்படி இராணுவமயமான ஒரு பங்களாதேஷ்குள்ளேருந்து இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் உருவெடுக்கக்கூடும், இதை தடுப்பதற்கு இந்தியா என்னென்ன செய்து கொண்டிருக்குது அப்படிங்கிற பற்றின ஒரு டீட்டெயிலான அனாலிசிஸ் நண்பர்களே. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டினீங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நாம் போடுகிற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களை சேரும். வாங்க நண்பர்களே, இந்த அதிர்ச்சி தரும் அனாலிசிஸுக்கு போகலாம். நண்பர்களே, நமக்கு கடந்த சில நாட்களாக மெல்ல மெல்ல கிடைக்கிற செய்தி என்ன அப்படின்னா, பங்களாதேஷ் இப்பொழுது இராணுவ புரட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்குது. அடுத்த சில நாட்கள்லையோ வாரங்கள்லையோ அங்க ஒரு மிகப்பெரிய இராணுவ புரட்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்பொழுது யூனுஸுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா பலவிதமான ஹேஷியங்கள் இப்பொழுது உலாவர ஆரம்பிச்சிருக்குது. முதல்ல பங்களாதேஷ் இராணுவத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. இந்தியாவை போல பங்களாதேஷுடைய இராணுவமும் கடற்படையும் விமானப்படையும் அந்த நாட்டில் முழுமையான சிவில் கண்ட்ரோல்ல இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்தியாவில் நம்முடைய முப்படைகளும் பிற பாராமிலிட்டரி எல்லாமே நம்முடைய ஜனாதிபதியுடைய ஆளுமையின் கீழே தான் வருது, அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த முப்படைகளுக்கும் தலைவர் யாரு அப்படின்னா நம்முடைய நாட்டு ஜனாதிபதி தான், பிரதமர் கூட கிடையாது நண்பர்களே. இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆகட்டும், பிரதமர் ஆகட்டும், அவங்கெல்லாம் ஒரு போர் நடவடிக்கை எடுப்பதற்கோ இதுக்கெல்லாம் அறிவுரையை வழங்க முடியுமே ஒழிய அந்த கண்ட்ரோல் முழுவதும் ஜனாதிபதியிட்ட தான் இருக்குது. அவர் கையெழுத்திட்டு அவர் சொன்னாதான் நடக்கும். இந்தியாவுடைய சரித்திரத்தை பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு காலகட்டத்திலும் இந்தியாவுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களை மீறி இந்தியாவுடைய முப்படைகள்ல எந்த படையுமே, இராணுவமாகட்டும் அல்லது கடற்படையாகட்டும் விமானப்படையாகட்டும் அல்லது பாராமிலிட்டரி ஆகட்டும், யாருமே அதற்கு எதிராக செயல்பட்டது கிடையாது. ஆனால் பாகிஸ்தானும் பாகிஸ்தான்ல பிரிந்து உருவான பங்களாதேஷும் அப்படி அல்ல. அங்க பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாட்டில் முழு கண்ட்ரோல் இராணுவத்திடம் தான் இருக்குது. அந்த இராணுவம் பார்த்து நிர்மாணிக்கிறவங்க தான் அந்த நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதமராக வர முடியும். உதாரணத்துக்கு இப்பொழுது அங்க நடந்து முடிந்த தேர்தலில் ஆக்சுவலா மக்களுடைய பெருவாரியான ஓட்டு இம்ரான்கான் அவர்களுடைய கட்சிக்கு தான் விழுந்தது அப்படின்னும், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள இராணுவம் மறுத்துவிட்டு மாறாக ஒரு பொய்யான ஒரு முடிவை இராணுவம் அறிவித்ததாக செய்திகள் உலா வந்தது. ஆனால் அதை அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் ஏற்றுக்கிட்டதுனால அதில் எந்த கான்ட்ரவர்சியும் வரல அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால இம்ரான்கானை பிடிச்சி ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க. அதற்கு மாறாக இப்பொழுது ஷபாஸ் ஷரீஃப் அங்க இராணுவத்துடைய முழு ஆசியோடு அங்க பிரதமராக இருக்கிறாரு. பங்களாதேஷ்லையும் நண்பர்களே கிட்டத்தட்ட இதே நிலைமைதான் நீடித்தது. ஷேக் ஹசீனா அங்க பிரதமராக வருவது வரைக்கும். அதற்கு முன்பு வரைக்கும் பங்களாதேஷுடைய இராணுவம் ஒரு பவர் சென்டராக இருந்தது அப்படிங்கிறத நாம மறுக்க முடியாது. அதை மாற்றுவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தார் ஷேக் ஹசீனா. முழுக்க அது மக்களால் ஆன ஆட்சியாக மாற வேணும் அப்படின்னு சொல்லி அவர் செய்தார். ஆனாலும் கூட அவரை தூக்கி எறிந்து விட்டு இப்பொழுது அங்க ஒரு டம்மி யூனுஸை உட்கார வச்சிருக்கிறாங்க. இப்பொழுது யூனுஸ் உடைய அரசாங்கத்தின் மீது மக்களிடையே மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருப்பதால இராணுவம்
அந்த அரசாங்கத்தை கலைத்து விட்டு தாங்க டேக் ஓவர் பண்ணிக்கலாம், ஒரு இராணுவ புரட்சியை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச்சு அடிபடுவதாக சொல்லப்படுது. இதுல என்ன விஷயம் அப்படின்னாக்க, ஏற்கனவே ஷேக் ஹசீனா வந்து ஒரு மாடரேட் முஸ்லிம், அவர் வந்து தீவிரமான முஸ்லிம் இல்லை, அதனால எல்லாத்தையும் சமமாக நடத்துறாரு, அல்லது இந்துக்களையும் கிறிஸ்துவர்களையும் இவர் நல்லபடியாக நடத்துறார் அப்படிங்கிறதுக்காகவே அவர் மேல ஒரு ராணுவ புரட்சி ஏற்படுத்தி அவரை தூக்கி எறிஞ்சாங்க. அதற்கு பிறகு அங்க ஆட்சிக்கு வந்த இந்த டம்மி யூனுஸ் ஒரு தீவிர இஸ்லாமியர் அப்படிங்கிறதோட இல்லாம அவர் நடத்துகிற ஆட்சியிலையும் பாத்தீங்கன்னா இந்த தீவிர இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கு இல்லையா, அதுல இருந்தெல்லாம் ஆட்கள் வந்து அமைச்சர்களாக உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் நடத்துறதே ஒரு தீவிரமான இஸ்லாமிய அரசாங்கம் அப்படின்னு தான் உலகம் சொல்லுது. உதாரணத்துக்கு இன்றைக்கு காலையில பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நேற்று வந்து பங்களாதேஷ்ல ஒரு பெண்கள் ஃபுட்பால் மேட்ச் நடப்பதாக இருந்தது. அங்க உள்ள புகுந்த இஸ்லாமிய தீவிரவாத எண்ணம் கொண்டவர்கள் பெண்கள் வந்து இப்படியான என்டர்டெயின்மெண்ட்ல எல்லாம் ஈடுபடக்கூடாது, இது இஸ்லாத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி பெண்கள் வெளியில வந்து விளையாடுறதே தப்பு அப்படின்னு சொல்லி, இதுல உங்களுக்குலாம் மேட்ச் வேற ஒரு கேடா அப்படின்னு அந்த ஃபுட்பால் மேட்ச் கிரவுண்டையே அடிச்சு நொறுக்கி அந்த ஃபுட்பால் மேட்சை தடுத்திருக்கிறாங்க. இனிமேல் பங்களாதேஷ்ல பெண்கள் இப்படி வெளியில வந்து விளையாடக்கூடாது, அது வந்து இஸ்லாத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி இந்த இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகள் அல்லது இஸ்லாத்தை தீவிரமாக கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற தீவிர இஸ்லாம் சிந்தனையை கொண்ட அமைப்புகள் இந்த மாதிரியான பேச்சுகளை தொடங்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே யூனுஸே பயங்கர தீவிரமான இஸ்லாமிய அரசாங்கத்தை நடத்துறாரு நாம சொன்னா இதெல்லாம் பத்தாது, இன்னும் தீவிரமான இஸ்லாம் வரணும். இங்க கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் வச்சிருக்கிற மாதிரி நம்ம நாடு மாறணும் அப்படின்னு பங்களாதேஷுடைய ராணுவத்தில் இருக்கிற சிலர் இப்பொழுது இதை முன்னெடுப்பதாக சொல்லப்படுது. அங்க பங்களாதேஷுடைய ராணுவத்துடைய தளபதியாக இருக்கிறவர் யாரு அப்படின்னாக்க ஜெனரல் வக்காருஸ் ஜமான் அப்படிங்கிறவர். இவர் வந்து கொஞ்சம் மாடரேட்டான முஸ்லிம் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு வந்து இந்த தீவிரமான இந்த தாலிபான் போன்ற தீவிரமான இஸ்லாமிய கோட்பாடுகளை மக்கள் மீது திணிப்பதில் ஆர்வம் இல்லை, அதுல உடன்பாடு இல்லை அப்படின்னும், அவர் ஒரு மாடரேட் முஸ்லிம் அப்படின்னும், அது மட்டும் இல்ல இன்றைக்கு யூனுஸ் அரசாங்கம் கட்டவிழ்த்து விட்டிருக்கிற மைனாரிட்டிகள் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான பயங்கரமான அந்த அடக்குமுறையை ஓரளவுக்கேனும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது இவருதான். இவர் வந்து பங்களாதேஷ் ராணுவத்தை ஒரு நடுநிலையோடு வச்சு பங்களாதேஷ் ராணுவம் இந்த அரசாங்கம் தீவிரமான தாலிபான் போன்ற ஒரு அரசாக மாறிவிடக் கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக ஒரு நிலையை கடைபிடிப்பதாக சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு ராணுவ தளபதி இருக்கிற பங்களாதேஷ்ல அவருக்கு எதிராகவே இப்பொழுது எதிர்ப்பு கிளம்பி இருக்குது நண்பர்களே. இந்த ஆர்மி ஜெனரல் வக்கார் இருக்கார் இல்லையா, அவர் இருக்கிறது வரைக்கும் இது வந்து முழுமையான இஸ்லாம் நாடாக மாறாது, அதனால அவரை தூக்கி எறியணும் அப்படின்னு அவருக்கு கீழே பங்களாதேஷ் ராணுவத்திலேயே துணை தளபதியாக இருக்கிற லெப்டினன்ட் ஜெனரல் ஃபைசூர் ரஹ்மான் அப்படிங்கிறவரு போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் வந்து தன்னுடைய அமைப்பு இருக்குது இல்லையா, அந்த யூனிட் மட்டும் இல்லாம மேலும் சில பவர்ஃபுல்லான பங்களாதேஷ் ராணுவத்தை சேர்ந்த யூனிட்டுகள், கடற்படை யூனிட்டுகள் மற்றும் விமானப்படை யூனிட்டுகள் கிட்ட அந்தந்த லெப்டினன்ட் ஜெனரல் கிட்ட எல்லாம் வந்து இவர் மிக ரகசியமாக சென்று பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாகவும், இந்த ராணுவ ஜெனரல் நாடாக மாற விடமாட்டேங்கிறாரு, இவரை தூக்கி எறிஞ்சிருவோம், ஒரு ராணுவ புரட்சியை, ராணுவ தளபதிக்கு எதிரான ஒரு புரட்சியை நாம நடத்தி அதற்கு பிறகு இந்த நாட்டையே ஒரு ராணுவ புரட்சியால நாம பிடிச்சிருவோம், அதற்கு பிறகு யூனுஸை வச்சுக்கலாமா வேண்டாமான்னு பிறகு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக செய்திகள் உலா வந்திருக்குது. சரி, இதெல்லாம் நடக்கிறது வரைக்கும் அந்த நாட்டு ஆர்மி ஜெனரல் கையென்ன பூ பறிச்சுக்கிட்டுமா இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? அங்கதான் விஷயமே. அந்த நாட்டு ஆர்மி ஜெனரல் இருக்கார் இல்லையா தளபதி, அவர் வந்து இந்தியாவுக்கு சாதகமாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டையும் எழுப்பியிருக்கிறாங்க. அவர் வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக நின்றுகிட்டு தான் பங்களாதேஷை ஒரு முழுமையான இஸ்லாமிய நாடாக, தாலிபானுடைய ஆப்கானிஸ்தான் போன்ற ஒரு முழு இஸ்லாமிய நாடாக மாற்ற மறுக்கிறாரு.
தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு பழியை தூக்கி போட்டதுனால முஸ்லிம்கள் பெருவாரியாக நிரம்பி இருக்கிற பங்களாதேஷ் ராணுவத்துடைய கீழ்த்தட்டில் இருக்கிற பெரும்பாலான சிப்பாய்கள் தலைவர்கள் எல்லாருமே இப்பொழுது இந்த துணை தளபதி ஃபைசூர் ரஹ்மான் இருக்காங்க, அவர் பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த சில நாட்கள்ல பங்களாதேஷுடைய ராணுவ தளபதியை நீங்களே ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க, இல்லைன்னா உங்களை பிடிச்சி உள்ள வச்சிருவோம் அப்படின்னு அவரை கழட்டி விட்டுவிட்டு அந்த நாட்டில் ஒரு ராணுவ புரட்சியை ஏற்படுத்துவதற்கு இவர்கள் எல்லாம் தயாராகி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு எட்டியிருக்குது நண்பர்களே. இதற்கிடையே பங்களாதேஷுடைய ராணுவத்தை சேர்ந்த பலரே இந்த யூனுஸ் ஒரு ஆகாவலி, அவருக்கு ஒரு திறமையும் இல்லை, இந்த புரட்சியின் போது அவரையும் தூக்கி அடிச்சிடணும், தூக்கி அடிச்சுட்டு அதற்கு பிறகு ஒரு டம்மி எலெக்ஷனை நடத்தி யாரோ ஒருத்தரை கலிதா ஜியாவையோ யாரோ ஒருத்தரை அங்கே உட்கார வச்சுட்டு நாம் பாகிஸ்தானில் இருப்பது போல நாம் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இவர்கள் ஏற்பாடு செய்து வருவதாக தெரியுது. இதில் இன்னொரு தகவல் என்னன்னா, இந்த லெப்டினன்ட் ஜெனரல் துணை தளபதி ஃபைசூர் ரஹ்மான் இருக்காரு இல்லையா, அவர் சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தான்ல இருந்து ராணுவ தலைவர்களும் ISI அந்த நாட்டு உளவு அமைப்புடைய தலைவர்களும் வந்தாங்க இல்லையா, அவங்களோடு ரகசியமாக பல மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக செய்திகளும் வெளிவந்திருக்குது. இவர் நடத்துகிற ராணுவ புரட்சிக்கு பாகிஸ்தான் முழுமையான ஒத்துழைப்பை தருவதாக சொல்லி இருக்குது அப்படிங்கிற செய்தியும் நமக்கு எட்டுது நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, பங்களாதேஷை கேடு காலம் பிடிச்சு ஆட்டி படைக்குது அப்படிங்கிறதான் உண்மை. மியன்மார் எப்படி நாசமாக போச்சோ அதே போல அநேகமாக பங்களாதேஷும் நாசமாக போய்விடும். விரைவில் இதை நாம் கண்கூடாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.